குளுக்கோவிட்டா போல்ட்ஸ் வழங்கும் ஜோதா அக்பர். உங்களுக்கு என்ன பைத்தியமா? இப்படித்தான் ஒரு பெண்ணை அடிப்பீர்களா? ஷேன்ஷா எங்க? நிறுத்துங்கள்! இனி யாராவது கையை போங்கினால் அவர்களது வாழ்வே சூனியமாகிவிடும். எங்களுக்கு கட்டளையிடுவதற்கு நீயா? நான் ஷெஹன்ஷாவின் சேவகன். இது போன்ற கொடுமையை நடக்க விட மாட்டேன். அப்படியா விஷயம்? எங்களுடைய காரியங்களில் முடிவெடுக்கும் உரிமை உனக்கில்லை. இந்த ஊரின் தலைவன் நான் தான், நீ இல்லை. இந்த விவகாரங்களில் தலையிடாமல் நீ தள்ளி இருக்க வேண்டும். ஏன் தள்ளி இருக்க வேண்டும்? முதலில் நீ யார்? நீ என்ன மத தலைவரா, கடவுளா? இந்த பெண் செய்த குற்றம் தான் என்ன? ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை அளிக்கிறாய்? இவள் ஒரு விதவை. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு ஆடவனுடன் காதல் லீலைகள் புரிந்து பெரும் தவறு இழைத்து விட்டாள். இவள் ஒரு நடத்தை கெட்டவள். இவளுடைய செய்கையால் எங்களது சமூகத்திற்கே இழிவு. அதோடு அந்த இரு பெண்கள் இவளுக்கு போய் அபயக்கரம் நீட்டுகின்றன. நினைத்து உனக்கே வெட்கமாக இருக்க வேண்டும். ஒழுக்கத்தையும் கலாச்சாரத்தையும் பற்றி பேசிவிட்டு நீயே மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார். காதலிப்பது குற்றம் என்று யார் கூறினார்கள்? காதல், அன்பு இதெல்லாம் அதிர்ஷ்டம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இங்கிருக்கும் அனைவருக்குமே அது கிடைத்து விடாது. இந்த காதலால் அவரது வாழ்வில் மீண்டும் வசந்தம் பிறக்கும். அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை கூறுங்கள். பிரச்சனை இருக்கிறது. இவளால் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தவறான எடுத்துக்காட்டாகிவிடும். எங்களுடைய சமுதாயம் எந்த விதவைக்கு மறுமணம் செய்வதற்கு அனுமதிப்பதில்லை. நீ எங்கள் பாதையிலிருந்து விலகிவிடு. இவள் மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்திருக்கிறாள். இது குற்றம் என்று யார் கூறியது? இவர் செய்த குற்றம் தான் என்ன? சிறு வயதிலேயே இவரது கணவர் இறந்து விட்டார். யாராவது இவருக்கு மறுவாழ்வு அளித்தீர்களா? இப்போது இன்னொருவர் இவரது வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வர முயற்சித்தால் மீண்டும் நீங்கள் அவரது வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறீர்களா? இதை என்னவென்று கூறுவது? தன் கண்கள் முன்பாகவே தனது கணவர் இறப்பதைக் கண்ட இவர் மனம் எப்படி துடித்திருக்கும் என்று எண்ணிப்பார்கள். இது அல்லாஹ் அளித்த வாய்ப்பு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இவரது வாழ்வில் மீண்டும் வசந்தம் மலரப் போகிறது. அதை நீங்கள் தான் கெடுக்க நினைக்கிறீர்கள். அதனால் நீங்கள் தான் குற்றவாளி ஆவீர்கள். இவளது கடமை தனது கணவனை மட்டும் காதலிப்பது. ஆனால் இவளோ இன்னொருவனை காதலித்தாள். அது மிகவும் கேவலமானது. இது மிகவும் இழிவு செயலானது. மனிதர் மீண்டும் காதலிக்க கூடாது என்று யார் கூறியது? ஒருவரது வாழ்க்கையில் அல்லாஹ் மீண்டும் காதலை பிறக்க செய்ய மாட்டார் என்று உங்களிடம் யார் கூறியது? கூறுங்கள். சில துரதிருஷ்டவாதிகள் முதலில் காதலை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் அதை இழந்த பிறகுதான் அதை புரிந்து கொள்கிறார்கள். அவர் வாழ்க்கையை அவர் வாழ்வதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்கிறது. அதை யாரும் தடுக்க முடியாது. இந்த களங்கமற்ற பெண்ணை யார் சாம்பலாக்க நினைக்கிறார்கள் என்று நானும் பார்க்கிறேன். லக்ஷ்மி, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இவர் தன் காதலை பறி கொடுத்திருக்கிறார் போல இருக்கிறது. அதனால்தான் அவர் மனதில் அவ்வளவு வலி உள்ளது, அவ்வளவு நெருப்பு உள்ளது. ஆகையால் தான் அவர் சிறிதும் பயம் இல்லாமல் காதலை ஆதரித்து பேசுகின்றார். மகாஜனங்களே, நமது அனைவரின் முன்னிலையில் இந்த முன்பெண் தெரியாதவன் இந்த விதவையை அழைத்து செல்கிறான். ஒருவேளை இந்த அந்நியன் அவன் விருப்பப்படி இந்த விதவையை கொண்டு செல்வதில் வெற்றி பெற்று விட்டால் இவளைப் போலவே மற்ற விதவைகளும் காதலிப்பார்கள். பிறகு நமது கலாச்சாரமே சீரழிந்து போய்விடும். இன்று போலிக்காவை எரிக்கும் நாள், அதர்மத்தை அழிக்கும் நாள். ஆகையால் நாம் இன்று இவனையும் சேர்த்து பொசுக்கி விடுவோம்.
வேறு யாராவது இருக்கிறீர்களா? இவன் சிறந்த போர் வீரன் போல் இருக்கிறது. நம்மால் அடிவாங்க இயலாது. வாருங்கள், ஓடுங்கள், ஓடுங்கள். எனக்கு வேதனையாக இருக்கிறது. மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் உங்களை மனிதர்கள் என்று கூறுவதற்கு வெட்கப்பட வேண்டும். வாயில்லா பிராணிகள் கூட காதல் என்றால் என்னவென்பதை புரிந்து கொள்ளும். ஆனால் ஒரு நல்லவன் இவளுக்கு தன் காதலை காட்ட வேண்டும் என்று நினைக்கும் போது, இந்த பெண்ணை உயிருக்கு உயிராக நேசிக்கும் போது, தன் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ள நினைக்கும் போது, நீங்கள் அவருக்கு துணையாக நிற்க வேண்டுமே தவிர நீங்கள் அவரையே எதிர்க்கிறீர்கள். ஒன்றை மறந்து விடாதீர்கள், இந்த வாழ்க்கை அன்புமயமானது. இதிலிருந்து பாசம் மட்டும் நீங்கிவிட்டால் பிறகு வாழ்க்கை வாழ்வதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அவன் ஒருவனுக்கு மட்டுமே இந்த பெண்ணின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் உள்ளது. அவன் இவருக்கு மகிழ்ச்சியை தர முயற்சி செய்கிறான். தன் உண்மையான காதலையும் தரவும் முயற்சி செய்கிறான். நின்று போன இவள் இதயத்தை துடிக்க வைக்க அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மதத்திலும் காதல் உயர்வாக போற்றப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இது மதுரா, பாசம் பரவி இருக்கும் அன்பின் ஆலயம். இங்கு காதல் காற்றில் பரவி இருக்கிறது. ஆனால் உங்கள் இதயங்களில் காதல் இல்லையே. நீங்கள் எல்லோரும் எதற்காக இவரது காதலை இப்படி வெறுக்கிறீர்கள்? சென்று வா சகோதரி. இனி உனது வாழ்க்கையை நீ உன் விருப்பம் போல் வாழலாம். நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம், காதலிக்கலாம். அந்த அல்லாஹ் உன் காதலை மீண்டும் பெருக்காமல் இருக்கட்டும். கண்ணா, ஷேன்ஷாவுக்கு காயம் பட்டு விட்டது. அவருக்கு வைத்தியம் அவசியம். இப்பொழுது நான் என்ன செய்வது? இது என்ன சோதனை கண்ணா? லக்ஷ்மி, எங்கே பார்க்கின்றாய்? சரி வா, நம் ஆசிரமத்திற்கு செல்வோம். நான் இப்பொழுது வந்து விடுகிறேன். நீ செல். சரி. தாங்களா? தங்களுக்கு என்னவாயிற்று? இவர் தோடர்மல் அல்லவா? யாரங்கே? இவரை அழைத்துச் செல்ல உதவுங்கள். இவருக்கு இப்போது வைத்தியம் தேவைப்படுகிறது. மிக்க நன்றி கண்ணா. ஷேன்ஷா பாதுகாப்பாக இருக்கிறார். லக்ஷ்மி, யாரோ ஒருவனோடு உறவு வைத்துக் கொள்ள வெட்கப்பட மாட்டீர்கள். ஆனால் அந்த உண்மையை கூறுங்கள் என்று கேட்டால் அதற்கு வெட்கப்படுவீர்களா ஜோதா பேகம்? ஜோதா பேகமாகிய நீங்கள் அந்த ஆணை அறிவீர்களா? அந்த குதாவிற்காகவாவது நான் உங்களை இந்த உறவில் இருந்து விடுவிக்கின்றேன். நாளை காலை சூரியன் உதயத்திற்கு முன்பாக
தாங்கள் இங்கிருந்து வெளியே சென்று விடுங்கள். எதற்காக எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட பரீட்சைகளை வைக்கின்றீர்கள் கண்ணா? ஷெஹன்ஷா தானே என்னை அவர் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட்டார். என்னை அவர் நம்பவில்லை. பிறகு எதற்காக இங்கு அவர் வந்திருக்கிறார்? ஏன்? அவர் என்னென்ன கூற வேண்டுமோ அனைத்தையும் கூறிவிட்டார். என் மீது அனைத்து பழியையும் போட்டுவிட்டார். இப்பொழுது எதற்காக இங்கு அவர் வந்திருக்கிறார்? நான் அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த இடத்தில் வந்து இருக்கிறேன். ஆனால் என்னை மீண்டும் அந்த பந்தத்தில் இணைத்து விடாதே கண்ணா, இணைத்து விடாதே. எனக்கு நன்றாக தெரியும், என்னை போன்றே அவரும் இந்த வேதனை தீயில் எரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் மறுபடியும் கூறிவிட்டேன், என்னை பலவந்தப்படுத்தாதே கண்ணா, என்னை பலவந்தப்படுத்தாதே. லக்ஷ்மி, நீ எனக்கு மருந்து போட்டு விட்டாய், ஆனால் உனக்கு போட்டுக்கொள்ள மறந்து விட்டாயா? அட, ஏன் அழுகிறாய்? உனக்கு மிகவும் வலிக்கிறதா? வா, நான் உன் காயத்திற்கு இந்த மருந்தை போடுகிறேன். விரைவாக ஆறிவிடும். கொஞ்சம். இந்த காயத்திற்கு நீங்கள் மருந்து போட்டு விட்டீர்கள். ஆனால் என் மனதில் எப்பொழுதும் வலியை ஏற்படுத்தும் அந்த காயத்திற்கு என்ன மருந்து இருக்கிறது? அட, எவ்வளவு மருந்து மீந்து விட்டதே. அதுவும் நல்லதுக்குத்தான். நம் உயிரை காப்பாற்றிய அந்த மனிதருக்கு இதை கொடுக்கலாம். நம்மை காப்பாற்றியவரை பற்றி கூறுகிறேன். தெரியுமா, அவருக்கு பலமாக காயம் பட்டு விட்டது. லக்ஷ்மி, நாளை நாம் ஒரு வேலை செய்வோம். அவரை தேடி இந்த மருந்தை அவரிடம் கொடுத்து விடுவோம். இது மிகவும் நல்ல மருந்து. அவர் விரைவாக குணமடைய வேண்டும் அல்லவா? ஆனால் இந்த மருந்தானது அவருடைய உடைந்த இதயத்தை மீண்டும் இணைக்குமா? இப்பொழுது ஷெஹன்ஷாவுடைய காயத்திற்கு மருந்து இட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். கண்ணா, அவரை விரைவில் குணமாக்கிவிடு. இப்போது எவ்வாறு உள்ளீர்கள்? பரவாயில்லை, இருக்கட்டும். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மீண்டும் ஒரு முறை எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். நம் சம்பந்தம் மீண்டும் தொடரும் என்று நான் நம்புகிறேன். முன்பிருந்தே தொடர்ந்து கொண்டு வந்த ஒரு உறவு எதிர்காலத்திலும் என்றும் தொடரத்தான் செய்யும். ஷெஹன்ஷா, தாங்கள் எவ்வாறு என்னை அடையாளம் கண்டீர்கள்? நான் தங்களை சென்ற முறையே அடையாளம் கண்டுவிட்டேன். வேட்டை இன்னும் முடியவில்லை. தாங்கள் கொள்ளைக்காரர்களிடம் சண்டையிட்ட போதே தாங்கள் ஒரு சாதாரண வழிப்போக்கன் அல்ல என்பதை கண்டுபிடித்து விட்டேன். பிறகு தங்களுடைய பேகம் சாஹிபாவுடன் பேசிக் கொண்டிருந்தீர்கள். அப்போது ரகசியம் வெளிவந்து விட்டது. உண்மை உங்களுக்கு தெரிந்த பிறகும் எதற்காக அதை என்னிடமிருந்து மறைத்து விட்டீர்கள்? ஏனென்றால் ஷெஹன்ஷா மாறுவேடமிட்டு வெளியில் வருகிறார் என்றால் ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் அவசியம் இருக்கும். நான் அந்த விஷயத்திற்கு தடையாக இருக்க விரும்பவில்லை. நான் தங்களை அடையாளம் கண்டுகொண்டதால் தான் தங்கள் தந்தையார் எனக்கு அளித்த முத்திரையை நான் தங்களுக்கு பரிசாக அளித்தேன். அந்த முத்திரையை நான் அவருடைய பேகங்களை பாதுகாப்பாக அழைத்துச் சென்ற போது அதன் காரணமாக அவர் எனக்கு பரிசாக அளித்தார். நான் அதை யாரோ ஒருவரிடம் கொடுக்க முடியாதல்லவா? நிச்சயமாக. இதை எப்படி நான் யோசிக்காமல் இருந்தேன் என்று எனக்கு புரியவில்லை. நான் என் மனப்பூர்வமாக உங்களுக்கு நன்றிகள் கூறுகிறேன். நீங்கள் இதற்கு முன்பும் இப்போதும் எனக்கு உதவி இருக்கிறீர்கள்.
சரி, அது போகட்டும். தாங்கள் மதுராவில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் தங்களிடம் முன்பே கூறியிருந்தேன் அல்லவா, எனக்கு வரும் வருமானத்தில் ஒரு பங்கை எவ்வாறு செலவு செய்வேன் என்பதை. அதில் ஒரு பங்கை நான் பொது சேவைக்கு அளிப்பேன். அதில் சிறு பங்கு தீர்த்த யாத்திரை வரும் ஏழைகளின் உணவிற்காக அளிக்கப்படும். ஷெகன்ஷா, யாம் இங்கு மதுராவில் கூட யாத்திரை வரும் ஏழைகளுக்காக ஒரு ஆசிரமம் நடத்துகிறேன். அதில் தான் தாங்கள் உள்ளீர்கள். சரி, என்னவாயிற்று கூறுங்கள். இம்முறை தனியாக வந்துள்ளீர்கள். தங்களின் பேகம் சாஹிபா தங்களுடன் வரவில்லையா? அந்த அந்நியன் இந்த விதவை பெண்ணின் உயிரை காப்பாற்றினானாம். அது மட்டுமல்லாமல் லட்சுமி மற்றும் ஜனாசின் உயிரையும் காப்பாற்றினாராம். அங்குள்ளவர்கள் அந்த விதவை பெண்ணை கல்லால் அடிக்க ஆரம்பித்து விட்டார்களாம். ஆனால் அந்த வீரர் தான் அத்தனை அடிகளையும் தன்மேல் தாங்கிக் கொண்டு அவர்களை காப்பாற்றினாராம். அவருக்கு தான் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. தோடர்மாலுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். சரியான சமயத்திற்கு இங்கு அழைத்து வந்து விட்டார். வைத்தியம் செய்வதற்கு வைத்தியரையும் அழைத்திருக்கிறாராம். அவர் நமது ஆசிரமத்தில் தான் இருக்கிறாரா? அவர் நம்ம ஆசிரமத்தில் தான் இருக்கிறார். ஷெஹன்ஷாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. கண்ணா, அவரை எப்படியாவது காப்பாற்று. என்னை மன்னித்து விடுங்கள் ஷெகன்ஷா. தவறான கேள்வி கேட்டு தங்களை சங்கடப்படுத்தி விட்டேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வியை நான் தவறாக நினைக்கவில்லை தொடர்மல் அவர்களே. ஆனால் நான் உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க முடியாத துர்பாக்கிய நிலையில் இப்போது இருக்கின்றேன். ஆனால் காதல் மட்டும் ஒரு விசித்திரமான பயணம் என்பதை நான் இப்போது உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். காதலுக்கு ஆண்டியாயினும் அரசனாயினும் எந்தவித பேதமும் கிடையாது. ஆனால் அது மனிதனை எப்படிப்பட்ட நிலைமைக்கு சிக்க வைத்துவிடும் என்றால், அவன் கனவிலும் கூட நினைத்து பார்க்க முடியாத செயல்களை கூட அவனை வைத்தே அது செய்ய வைத்துவிடும். தொடர்மல் அவர்களே, தாங்கள் ஏதோ வேதனையில் உள்ளீர்கள் போல் தோன்றுகிறது. உண்மைதான். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த பிரச்சனையை நானே உருவாக்கி கொண்டேன். இன்று எனது முட்டாள்தனத்தின் காரணமாக ஜோதா பேகம் ஆக்ராவை விட்டு செல்ல வேண்டியதாயிற்று. அவரை தேடி கண்டுபிடிப்பதற்காகத்தான் நான் ஊரூராக சுற்றி கொண்டிருக்கிறேன். அவரை அனைத்து இடங்களிலும் தேடிவிட்டேன். குதாவின் கருணையால் அவர் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தை என்பது எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அதனால் அவர் மதுரா வந்திருப்பார் என்ற ஐயத்தில் தான் நானும் அவரை பின்தொடர்ந்து இங்கே வந்தேன். ஆனால் என்ன செய்வது, என்னுடைய தேடல் இங்கும் முடிவடையாது என்பது எனக்கு புரிகிறது. ஷெகன்ஷா, இது முரளிதரனுடைய நகரமாகும். இங்கு அனைவருடைய விருப்பமும் நிறைவேறும், தங்களுடையதும். விரைவில் நீங்கள் ஜோதா பேகத்தை சந்திப்பீர்கள். நாளை ஹோலி பண்டிகை, வண்ணங்களின் திருவிழா. தங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் வண்ணங்கள் திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். தங்களுக்காக நான் மருத்துவரை வர சொல்லி இருக்கிறேன். நீங்கள் விரைவிலேயே குணமடைவீர்கள். இங்கே பாருங்கள், தாங்கள் எனக்கு இன்னும் ஒரு உதவி செய்ய வேண்டும். உங்களால் முடிந்தால் நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று எனது ஆட்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கள் என்னை தேடிக்கொண்டிருப்பார்கள். கண்டிப்பாக செய்கின்றேன். தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. காயம் மிக ஆழமாக இருக்கிறதே. அதனால் ஆபத்து எதுவும் இல்லையே? இல்லை இல்லை, ஆபத்து எதுவும் இல்லை. சிறிது நாட்கள் ஓய்வெடுத்தால் குணமாகி விடுவார். சரி, தங்களுக்கு மிக்க நன்றி. தங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? அது நான் அவருக்கு மருந்தெடுத்து வந்திருக்கிறேன். வீரியமான மருந்து. இதை போட்டால் அவர் விரைவில் குணமாகி விடுவார். தாங்கள் இந்த மருந்தை அவர் நெற்றியில் போட்டு விடுகிறீர்களா? வைத்தியர் அவர்களே, இவருக்காக மருந்து கிடைத்துள்ளது. இதை உனக்கு யார் கொடுத்தது? ஒரு பெண்மணிதான் என்னிடம் கொடுத்தார். அதை கொடு. இந்தாருங்கள். ஆஹா, இது மிகவும் அற்புத மருந்தாயிற்றே. சரியான நேரத்தில் சரியான மருந்து கிடைத்திருக்கிறது. இந்த விழுது அதிக வீரியம் வாய்ந்தது. இம்மருந்தை அளித்த அந்த புண்ணியவதி மருத்துவத்தில் தேர்ந்தவர் என்று தோன்றுகிறது.
தாங்கள் கூட எனது காயத்திற்கு இவ்வாறே மருந்து போடுவீர்கள் ஜோதா பேகம். ஆனால் நான் உங்களுக்கு உண்டாக்கிய காயத்திற்கு எந்த மருந்தும் போடவில்லை. இரவு முழுவதும் அவர் இங்கேயே ஓய்வெடுக்கட்டும். சித்தம். பொழுது புலரும் பொழுது இவர் நிச்சயம் தேறி விடுவார். சரி. சரி, நான் புறப்படுகிறேன். என்ன லக்ஷ்மி, ஏன் அங்கிருந்து வருகிறாய்? அது ஆண்கள் தங்கும் இடமாயிற்றே. அது நான் எங்கள் உயிரை காப்பாற்றி அந்த நபருக்கு மருந்தளித்து விட்டு வருகின்றேன். அந்த மருந்தை வைத்து வைத்தியம் செய்தால் காயம் விரைவிலேயே குணமாகிவிடும். இது மிகவும் நல்ல விஷயம்தானே. உனக்கு வைத்தியம் தெரியும் என்று முன்பே ஏன் எங்களிடம் கூறவில்லை? உண்மையில் மாவீரர் தான் அவர். அனைத்தையும் கேள்விப்பட்டேன். அன்பு, நேசம் ஆகியவற்றின் மகத்துவத்தை அவர் விவரித்து அந்த பெண்ணின் கௌரவத்தை காப்பாற்ற அவர் போராடினாராம். அவர் மிகவும் போற்றப்படக்கூடியவர். அவர் மனைவி நிச்சயம் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். பெண்களின் கௌரவத்தை காப்பாற்ற நினைக்கும் வீரனின் மனைவி நிச்சயமாக அவர் வீட்டில் பாதுகாப்பாக கௌரவமாக வாழ்வாள் என்பதில் சந்தேகமில்லை. அவர் என்னை எந்த அளவிற்கு காதலித்தார் என்று இவருக்கு தெரியாது. இன்று வரை அவர் என்னை நேசித்ததே இல்லை. சகோதரி, விருந்தினர்களுக்கு உணவு தயாராகிவிட்டதா? அந்த மாவீரனும் அவருடன் வந்தவர்களும் இன்று இரவு எங்குதான் தங்குவார்கள். ஆகையால் அவர்களுக்கும் சேர்த்து உணவு ஏற்பாடு செய்யுங்கள். தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் வந்தவர்களுக்கு சமைக்க நானும் உதவலாமா? நிச்சயமாக தாங்கள் செய்யலாம். லக்ஷ்மியும் தங்களோடு அழைத்து செல்லுங்கள். நானும் தங்களுக்கு உதவுகின்றேன். அந்த குதாவிற்காகவாவது நான் உங்களை இந்த உறவில் இருந்து விடுவிக்கின்றேன். நாளை காலை சூரியன் உதயத்திற்கு முன்பாக தாங்கள் இங்கிருந்து வெளியே சென்று விடுங்கள். இங்க பாருங்கள், இன்னும் மிளகாயை சேர்க்கலாம். அவருக்கு காரமான உணவு மிகவும் பிடிக்கும். ஆனால் இது உனக்கு எப்படி தெரியும்? அது மாவீரர்களுக்கு காரமான உணவு பிடிக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஷேன்ஷாவிற்கு அருகிலேயே இருப்பது எனக்கு பதட்டமாக இருக்கிறது. அவர் இங்கே இருக்கும் வரையில் நான் இங்கே இருக்கக்கூடாது. இப்பொழுது அவர் ஆசிரமத்தில் தான் இருக்கிறார். நாளை காலை ஹோலி பண்டிகை நடக்கவிருக்கிறது. அது முடிந்த பிறகு நான் இங்கிருந்து சென்று விட வேண்டும். உங்களுக்கு என்ன பைத்தியமா?
எதற்காக இந்த பெண்களை அடிக்கிறீர்கள்? நாளை காலை சூரியன் உதயத்திற்கு முன்பாக தாங்கள் இங்கிருந்து வெளியே சென்று விடுங்கள். பாதம் கான், தாங்கள் என்னை வர சொன்னீர்களா? தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயமாக விவாதிக்க வேண்டும். கூறுங்கள். ஷேன்ஷா ஆக்ராவில் இல்லை. தன்னுடைய பேகத்தை தேடி தேடி எங்கோ சென்று விட்டார். இது ஒரு நல்ல வாய்ப்பு, சரியான தருணம். ஷம்ஷுதீனுடன் சேர்த்து ஷேன்ஷாவின் மற்ற விசுவாசிகளையும் கொன்று குவிக்க வேண்டும். நீங்கள் இந்த விஷயத்தில் மகா மந்திரியாரின் ஆலோசனை கேட்பது நல்லது என்று தோன்றுகிறது. அட்காவை விட்டு தள்ளியே இருங்கள் ஆதம் கான் அவர்களே. எதையும் சாதிக்க முடியாது. என்னை எனது குறிக்கோளை விட்டு விலகி இருக்க சொல்கிறாயா? என்னை மன்னித்து விடுங்கள் ஆதம் கான் அவர்களே. தங்களுடைய குறிக்கோள் ஆக்ராவின் அரியணை என்றுதான் நான் நினைத்தேன். இங்கே வேலை புரியும் சாதாரண சேவகனா உங்களுடைய குறிக்கோள்? சிங்கத்தை வேட்டையாட செல்பவர் முயல் மீது கவனத்தை செலுத்த மாட்டார். பிறகு சிங்கம் அங்கிருந்து தப்பித்துவிடும். அந்த அட்கா என்பவன் யார்? ராஜ்யத்தில் இருக்கும் ஒரு சாதாரண அதிகாரி. இன்று ஜலால் ஷெகன்ஷா, அதனால் அவருக்கு விசுவாசியாக இருக்கின்றான். நாளை தாங்கள் ஷெகன்ஷாவாகிவிட்டால் தங்களுக்கு விசுவாசியாக இருக்க போகிறான். உங்களுடைய அடிமையாகிவிடப் போகிறான். ஷெகன்ஷா தன்னுடைய பாதுகாப்பு படையினர் அருகில் இல்லாமல் ஜோதா பேகத்தை எங்கேயோ தேடுகிறாராம். என்னை பொறுத்தவரையில் ஷெகன்ஷாவை சமாதி கட்டுவதற்கு இதுதான் சரியான நேரம். எனது திட்டத்திற்கு நேர்மாறாக நடந்தால் எனக்கு அது சிறிதளவும் பிடிக்காது. இருப்பினும் நீ கூறுவதிலும் அர்த்தம் இருக்கிறது. நீ கூறியது சரிதான். ஜலாலிற்கு சமாதி கட்டியாக வேண்டும். ஆகட்டும், ஜலாலை அல்லாவிடம் அனுப்ப திட்டம் திட்டுகிறேன். ஜலால் ஆக்ராவிற்கு உயிருடன் திரும்பக்கூடாது. ஜலாலை கொன்று விடுகிறேன். இவ்வழியாக செல்லும் ஜலாலை தாக்கலாம் என்று எத்தனை காலம் நாம் இங்கு காத்திருப்பது? ஜலாலை குறித்த விவரமே தெரியவில்லை. ஹுசூர், கடைசியாக ஷெகன்ஷாவை மதுராவில் பார்த்தார்களாம். மதுராவில் அவர் எங்க இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தோம். ஆனால் அங்கு ஷெகன்ஷாவை யாருமே பார்க்கவில்லையாம். அவர் மாறுவேடத்தில் அலைகிறார் என்று தோன்றுகிறது. அதனால்தான் அவர் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வளவு அழகான வாய்ப்பு தெரியுமா இது? ஜலால் மாறுவேடத்தில் அலைகிறான், அருகில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லை. அப்படிப்பட்டவனை கொல்வது எவ்வளவு சுலபம். இதில் அவனை அடையாளம் காண்பது ஒன்றே பிரச்சனை. ஹுசூர், ஷெகன்ஷாவிற்காக நாம் இங்கேயே காத்துக் கொண்டிருப்பது நல்லது என்று தோன்றுகிறது. வேறு வழியும் இல்லை என்று தான் தோன்றுகிறது. நம் வழியில் இருந்து ஜலாலை அகற்ற வேண்டுமென்றால் அவன் வழியில் நாம் காத்திருப்பதே சிறந்தது. நிச்சயம் இவ்வாய்ப்பை நான் நழுவ விட மாட்டேன். ஜலால் எங்கு கிடைத்தாலும் அங்கேயே அவனை சமாதியாக்கி விடுவேன். அவனை நிச்சயம் புதைப்பேன், உயிரோடு புதைப்பேன். ஃபராத் கான் செய்தி அனுப்பியிருக்கிறார் மகாராணி அவர்களே. பேகம் ஜோதா ஆமீரில் இல்லையா? ஷெஹன்ஷா அவரை தேடி எங்கே சென்று இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஷெஹன்ஷா ஒரு முக்கியமான செய்தியை அனுப்பியிருக்கிறார். அதாவது பேகம் ஜோதா இல்லாமல் ஆக்ராவிற்கு திரும்ப மாட்டாரா? இது என்ன அநியாயமாக இருக்கிறது? ஷெகன்ஷா வாழ்க்கை முழுவதும் ஜோதாவை தேடிக்கொண்டே இருப்பாரா? ஆக்ராவிலிருந்து சென்று விட்டார், ஆமீருக்கும் செல்லவில்லை. பிறகு எங்குதான் சென்றார்? போதும், எனக்கு ஜலாலை பற்றி மிகவும் கவலையாக இருக்கிறது. அவர் எவ்வளவு நீண்ட தூரம் பயணம் சென்றிருக்கிறார்? எங்கிருக்கிறாரோ, என்ன நிலைமையில் இருக்கிறாரோ? யா அல்லாஹ், அவர் மீது கருணை காட்டு. ஏன் கருணை காட்ட வேண்டும்?
ஜோதாவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு ஜலால் குற்றம் செய்து விட்டார். அதற்கான தண்டனையை அவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஜலால் ஜோதாவை திரும்பவும் ஆக்ராவிற்கு அழைத்து வர வேண்டும். மகாராணி அவர்களே, தாங்கள் உரைப்பதெனவோ உண்மைதான். ஆனால் ஒன்றை கூறட்டுமா? ஷெஹன்ஷா ராஜ்யத்தில் இல்லாத விஷயத்தை புரட்சியாளர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் என்ன செய்வது என்று கூறுங்கள். அது மட்டுமல்ல, ஷெஹன்ஷா தான் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்று பல விஷயங்கள் தேக்கத்தில் இருக்கிறது. நிச்சயமாக நானும் இந்த விஷயத்தை ஆமோதிக்கிறேன். இன்னும் எவ்வளவு காலம் அந்த ஜோதாவை தேடுவதிலேயே வீணடிக்கப் போகிறார் நமது ஜலால். அதோடு ஜோதா தானாகவே தான் இங்கிருந்து சென்றார். அவரை தேட வேண்டிய அவசியம் என்ன? இவ்வாறு பேசக்கூடாது ருபியா பேகம். ஜோதா செல்ல வேண்டும் என்று ஜலால் தான் கோபப்பட்டு கூறியிருக்கிறார். ஆகையால் தான் ஆக்ராவை விட்டு ஜோதா சென்றிருக்கிறாள். இருக்கட்டும், அப்படி இருக்க அவள் ஏன் ஆமீருக்கு செல்லவில்லை? அவள் எங்குதான் சென்றாள்? ஏனென்றால் ராஜபுத்திரர்கள் அவளை ஆதரிக்க மாட்டார்கள். எனக்கு என்ன பயம் என்றால், அவளுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலை போன்ற ஏதாவது ஒரு முடிவுக்கு... போதும் ருக்கையா பேகம். நீ ஒரு முகலாய பெண். இது போன்ற நம்பிக்கையற்ற கீழ்த்தரமான எண்ணங்கள் ஜோதா பேகத்தை பற்றி இவ்வாறெல்லாம் உன்னால் எப்படி நினைக்க முடிகிறது? ஜோதா பேகம் கோழையானவரும் அல்ல, பலகீனமானவரும் அல்ல. அது போன்று நிச்சயம் அவள் முடிவெடுக்க மாட்டாள். சுலபமாக தேடி கண்டுபிடிக்கும் இடத்தில் அவர் நிச்சயமாக இருக்கவே மாட்டார். ஆனால் எனக்கு ஜலால் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவள் எங்கிருந்தாலும் நிச்சயமாக ஜலால் அவளை தேடி மறுபடியும் அழைத்து வருவான். எனக்கு தூங்கும் நேரம் வந்துவிட்டது. நான் செல்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். ஹுதாஃபிஸ். மகாராணி, நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் நானும் இப்போது விடைபெற விரும்புகிறேன். நிச்சயமாக. நள்ளிரவு. குதாஃபிஸ். குதாஃபிஸ். நீங்கள் உங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் அத்தை. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஷாயின்ஷா ஜோதா பேகத்துடன் தான் கோட்டைக்கு திரும்ப வருவார். நீங்கள் உங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள். புயலுக்கு பிறகு நிச்சயம் அமைதி திரும்பும் அத்தை அவர்களே. ஒவ்வொரு இரவுக்கு பின்பும் பகல் உதிக்கும். தாங்கள் வேண்டுமானால் பாருங்கள், ஷாயின்ஷாவும் ஜோதாவும் நல்லபடியாக திரும்ப வருவார்கள். நீங்கள் உங்கள் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் அதுவே போதும். ஆமீன். ஆமீன். வணக்கம் ஷெஹன்ஷா. தாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்தேன். தாங்கள் புறப்படுவதற்கு தயாராகிவிட்டீர்கள். தங்களுக்கு இப்போது ஓய்வு மிகவும் அவசியம். தொடர்மல் அவர்களே, எனக்கு இப்போது முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஜோதா பேகத்தை தேடி கண்டுபிடிப்பது மட்டும்தான். அதுவரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன். சரி, இன்று கோயில் வளாகத்தில் ஹோலி பண்டிகை நடக்கவிருக்கிறது. மதுராவிற்கு வந்திருக்கும் அனைத்து கிருஷ்ண பக்தர்களும் அங்கு வருவார்கள். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது தங்களுடைய பேகம் சாய்பா அவர்களும் அங்கு வருவார்கள் என்று. அப்படி என்றால் தாமதிக்காமல் நாம் உடனே அங்கு சென்றாக வேண்டும். நீங்கள் செய்த உதவிகளுக்கு மிக்க நன்றி தொடர்மல் அவர்களே. நான் வெறும் கருவியை போன்றவன் ஷெஹன்ஷா. நம்மை பயன்படுத்திக் கொள்வோன் அந்த கிருஷ்ணன் தான். மெய்யான காதலின் அன்பை அவரும் நன்றாக தெரிந்து வைத்துள்ளார். ஆகையால் தங்களின் கஷ்டத்தை போக்க அவர் நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டார். வாருங்கள். இவை அனைத்தும் தங்களுடைய கருணையால் தான் சாத்தியமாகிறது. தங்களால் தான் இந்த பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாட முடிகிறது. நான் வெறும் ஊன்றுகோல் தான். நீங்கள் அனைவரும் தான் இந்த ஆசிரமத்தை தங்கள் வீடு போல் கருதி சேவை செய்கிறீர்கள். நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஹோலி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவருமே இந்த ஹோலி பண்டிகையை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும். இந்த ஆசிரமத்தை புஷ்பங்களும் வண்ணங்களும் கொண்டு சொர்க்கத்தை போல் அலங்கரித்து மனதை விட்டு நீங்காதபடி செய்யுங்கள். நாம் அனைவரும் கிருஷ்ணனுடைய கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை தங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கிருஷ்ணனோடு சேர்ந்து ஹோலி கொண்டாடுவது அனைவருக்கும் கிடைக்காது. பாருங்கள். ஹோலி வாழ்த்துக்கள், ஹோலி வாழ்த்துக்கள், ஹோலி வாழ்த்துக்கள். ஹோலி வாழ்த்துக்கள்.
விளையாடவில்லை. அதனால் என்ன, நான் தனியாக கொண்டாடிக் கொள்கிறேன். ஷேனாஸ், இப்பொழுதுதான் நீ அழகாக இருக்கிறாய். அப்படியே பெண் குரங்கு போல் இருக்கிறாய். இல்லை, எனக்கு வேண்டாம். ஒரு திலகமாவது இட்டுக்கொள். என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? நான் எனக்கே வண்ணம் பூசிக்கொள்கிறேன். ஆனால் ஏன்? ஏனென்றால் என் மீது யாரும் வண்ணம் பூசக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையை நானே வண்ணமயமாக்க போகிறேன். ஆமாம், உனக்கு என்னவாயிற்று? உன் வாழ்க்கையில் உள்ள வண்ணங்களை யார் பறித்து விட்டார்? நீ ஹோலி கொண்டாடவில்லையா? ஹோலி வாழ்த்துக்கள், ஹோலி வாழ்த்துக்கள். வண்ணம் வந்து விட்டது. உனக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். லக்ஷ்மி, இன்று நம் கண்ணன் கோவிலுக்கு ஹோலி விளையாட செல்வோமா? செல்வோமா? செல்வோம் என்று கூறேன். ஆம், நிச்சயம் செல்வோம். உனக்கு அங்கு இருக்கும் சூழல் மிகவும் பிடிக்கும். உனக்கும் தான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அங்கு போனால் உன் குடும்பத்தின் ஞாபகம் உனக்கு வராது, உன் கணவரின் ஞாபகமும். லக்ஷ்மி, அழாதே, அழாதே. இங்கே பார், எவ்வளவு அழகான வண்ணம் பூசி இருக்கிறேன். எல்லாம் எல்லாம் கலைந்து விடும். ஆசையாக நான் பூசினேன். லக்ஷ்மி கவலையாக இருந்தாலும் ஷேனாஸை பார்த்தவுடன் உற்சாகமாகி விடுகிறாள். எப்பொழுதும் இருவரும் சேர்ந்தே இருக்க விரும்புகிறார்கள். நாம் நான்கு புறமும் நன்றாக தேடினால்தான் ஜோதா பேகத்தை சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஷெஹனாஸ், எங்கே செல்கிறாய்? நில். நீதான் கூட்டம் என்றால் பயம் என்று கூறுவாயே, எங்கே செல்கிறாய்? இந்த ஷெஹனாஸ் எங்கே சென்று விட்டாள்? இருங்கள். ஏன் இங்குதான் அனைவரும் கொண்டாடுகிறார்களே, நீ மட்டும் எவ்வாறு தப்பிக்க முடியும்? ஷெஹனாஸ், வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டு விடு. என் மீது வண்ணப்பொடியை தூவாதே. இரு இரு இரு, நான் மீண்டும் பெண் குரங்கு போல் தென்பட வேண்டாம். ஓஹோ, உனக்கென்று வந்தால் சாக்கு சொல்கிறாயா? அதெல்லாம் என்னிடம் செல்லாது. என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்கள் மீது அல்ல, அவள் மீதுதான் தூவ வந்தேன். ஜோதா பேகம், தாங்களா? நீங்கள் இங்குதான் இருக்கிறீர்கள். உங்கள் குரலை என்னால் அடையாளம் காண முடியும். ஜோதா பேகம், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? என்னவாயிற்று ஷெஹன்ஷா? நான் ஜோதா பேகத்தின் குரலை கேட்டேன். நீங்கள் கூறியது சரிதான், அவரும் இந்த கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கிறார். ஆனால் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. நீங்கள் கூறியது சத்தியம். ஜோதா பேகம் கிடைத்தால் இன்றுதான் கிடைத்தாக வேண்டும். நன்றிகள். தாங்கள் அங்கே சென்று பாருங்கள், நான் இங்கே பார்க்கிறேன். நீங்கள் இங்கேதான் இருக்கிறீர்கள் ஜோதா பேகம். உங்கள் குரலை என்னால் அடையாளம் காண முடியும்.
ஜோதா பேகம், தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இங்கே தானே இருந்தீர்கள். இப்போது எங்கே போனீர்கள்? ஷெஹன்ஷா, பதட்டமடையாதீர்கள். சாந்தமாக இருங்கள். தங்களுக்கு காயம் மாறவில்லை. இல்லை, என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. இன்று அவரை தவறிவிட்டால் பிறகு வாழ்க்கை முழுக்க அவரை நான் இழந்து விடுவேன். இன்று அவரை பார்க்க முடியவில்லை என்றால் வாழ்நாள் முழுக்க என்னால் அவரை பார்க்க முடியாது. நீங்கள் என்னை என் போக்கில் விட்டுவிடுங்கள். தயவு கூர்ந்து தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள். கடவுள்தான் தங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கினார். நீங்கள் அவரை நேருக்கு நேர் சந்தித்து விட்டீர்கள் ஷெஹன்ஷா. அவருக்கும் அந்த விருப்பம் இருப்பதால் தான் உங்கள் முன் அவர் தோன்றி இருக்கிறார் ஷெஹன்ஷா. நடந்தது என்ன தோழர்மல் அவர்களே? என் எதிரில் தோன்றியும் கூட அவர் மறைந்து விட்டார். அது ஏன் என்று நான் கூறுகிறேன். என்னால் அவர் மனம் மிகவும் காயப்பட்டிருக்கிறது. அதனால் தான் என் முகத்தை பார்க்கவும் அவர் விரும்பவில்லை. நான் மிகவும் மோசமானவன் தோழர்மல் அவர்களே, நான் மிகவும் மோசமானவன். ஒவ்வொரு முறையும் அவர் தூய்மையானவர் என்று நிரூபித்துக் கொண்டார். நீங்கள் அவரை மனதார காதலிக்கிறீர்கள். ஆகையால் நிச்சயம் உங்களுக்கு அவர் கிடைப்பார். உங்களால் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவரும் உங்களை காதலிக்கிறார் என்றுதான் பொருள். வணக்கம் தோடர்மல் அவர்களே. வணக்கம். தாங்கள் கூறியவாறே கோயிலில் தானங்கள் செய்யப்பட்டது. அப்படியே பூசாரிக்கும் குருதட்சணையை கொடுத்து விட்டோம். அடடே, தாங்கள் அவர்தானே? சிறிது நாட்களுக்கு முன்னர் ஒரு பெண்ணை தேடி ஆசிரமத்திற்கு வந்தீர்களே, அவர் கிடைத்து விட்டாரா? எனக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த காயங்கள் எப்படி ஏற்பட்டது? நேற்று இரவு ஒரு பெண்ணை அனைவரும் அடித்துக் கொள்ள பார்த்தார்கள். இவர்தான் அந்த பெண்ணை காப்பாற்றினார். மிகவும் விசித்திரமாக உள்ளது. தாங்கள் அவரை பற்றி சொன்ன விவரங்களை வைத்து பார்த்தால் எங்கள் ஆசிரமத்தில் லக்ஷ்மி என்று ஒருவர் இருக்கிறார். அவருக்கு அது பொருந்தும். அவர் வரும்பொழுது கிருஷ்ணன் சிலையோடு வந்தார். தாங்கள் அங்கு சென்ற பொழுது லக்ஷ்மி அங்கு இல்லையாம். ஷெஹனாஸ் என்பவர்தான் இருந்தார் என்று பிறகுதான் தெரிய வந்தது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தாங்கள் அந்த பெண்ணை காப்பாற்றும் பொழுது லக்ஷ்மியும் ஷெஹனாஸும் அங்குதான் இருந்திருக்கிறார்கள். தங்களுக்கான மருந்தையும் அவர்தான் அனுப்பி வைத்தார். அவர் மிகவும் நல்ல பெண்மணி. அந்த மருந்தை அனுப்பி வைத்தவரும் லக்ஷ்மி தானா? அவரேதான். அந்த மருந்தை அனுப்பி வைத்திருப்பது ஜோதா பேகம் தான் என்று என் மனதிற்கு அப்போதே ஏதோ தெரிந்தது. அவ்வாறென்றால் நீங்கள் உடனே சென்று அவரை சந்திக்க வேண்டும். இல்லை 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 தோழர்மல் அவர்களே. அந்த நிலைமையில் எனக்கு வைத்தியம் பார்த்துவிட்டு பிறகு என்னை பார்க்காமல் போய்விட்டார் என்றால் என்ன பொருள்? என்னை பார்க்க விருப்பமில்லை என்பதுதான். அதனால் தான் நான் எவ்வளவு தேடியும் அவரை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு உங்கள் இருவரின் உதவி தேவை. கூறுங்கள். எங்க பார், ஹோலி விளையாடும் நேரம் முடிந்து விட்டது. நாம் இப்பொழுது ஆசிரமத்திற்கு செல்வோம். இல்லை இல்லை இல்லை, நான் வரமாட்டேன். ஆசிரமம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். ஆனால் எங்கு பார்த்தாலும் வண்ணமயமாக உள்ளது. இன்னும் சிறிது நேரம் இருப்போமே. வா ஷெஹனா, சிலை தனியாக விட்டு சென்று விடுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னை எப்பொழுதும் தனியாக விட்டு விடாது. நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன். என்னை விட்டு விடாது. இல்லை, நான் விளையாட்டுக்கு கூறினேன். சரி, என்றும் உன்னை தனியாக விட்டு செல்ல மாட்டேன், போதுமா? அப்படி என்றால் சத்தியம் செய், நீ என்னோடு எப்பொழுதும் இருப்பேன் என்று. என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று. சரி, அப்படியே சத்தியம் செய்கிறேன். செல்வோமா?